கிரேட். ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு புது டீம், ஒரு பெரிய முயற்சி, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டோடு நினைக்கிறோம். இது ஒரு 53 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிவன் பேஸ்டு படம். ஆதி தமிழனை பற்றியும் ஆதி கடவுளை பற்றியும், மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள ஒரு கனெக்ஷன். அதை கடவுளுங்கிறத எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது, நம்ம எண்ணங்களை பொறுத்து இருக்குது. இந்த படத்தில் நாங்கள் சிவனை மையமாக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ படம் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் தேவை. நாங்கள் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவணும். மாயன் 2 அப்படின்னு இதை விட இன்னொரு பிரம்மாண்டத்தை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மாண்டத்தை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை இன்னும் நாங்கள் பெருசாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இன்னும் வேறு எதுவும் இல்லை, 2 மணி நேரம் நல்லா என்டர்டெயின் பண்ணோம். அதில் நம்மளை பற்றிய சில விஷயங்கள் பாதி கற்பனை பாதி உண்மை என்று கலந்து, கற்பனையில் உண்மையும் கலந்து உண்மையில் கற்பனையும் கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதான் ஹோப் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். லெட் மாயன் பி அ குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். அதான் மக்களுக்கு என்ன பண்ணால் புதுசாக இதோடைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது மட்டுமே ஐடியா. அவ்வளோதான். இது உங்கள் ஆதரவு. கிராஃபிக்ஸ் நிறைய இருக்க படத்தில் அதை பற்றி சொல்லுங்கள். படத்தில் 43 நிமிஷம் கிராஃபிக்ஸ் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட லாங்கஸ்ட் சிங்கிள் சீக்வன்ஸும் சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் 8 நிமிஷம் கண்டினியூஸாக சிஜி தான் போயிருக்கோம். அது முதல் முறையாக மாயன ஒரு அட்டம்ப்ட். படம் கடைசி 22 நிமிஷமே சிஜி தான். அதில் சிங்கிளாக ஒரு கட்டே ஆகாமல் கம்ப்ளீட்டாக சிஜிலே போடுறது ஒரு 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் சிஜி முதல் அட்டம்ப்ட். இதில் நிறைய ஃபேஸ் மேப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக 3D ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸுங்கிறது படத்துக்கு எங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல கதை இருந்தது. அதில் ஜோடிக்க ஒரு அழகான பொண்ணு மேலே ஜோடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜுவல்ஸ் எப்படி தேவையோ, நல்ல ஒரு புடவை எப்படி தேவையோ, அது மாதிரி தான் கிராஃபிக்ஸ்க்கு ஒரு தேவையான விஷயம். நம்ம கற்பனைக்கு, அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாத விஷயம், கற்பனை இருக்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் கிராஃபிக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தொற்றுக்குமே தவிர மிச்சப்படி கிராஃபிக்ஸுங்கிறத புகுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணலை. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, நம்மகிட்ட ஏதோ இருக்குது, என்ன வேணுமா பண்ணலாங்கிறதுக்காக பண்ணலை, தேவைக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதுதான் எங்களோட கிராஃபிக்ஸ் அட்டம்ப்ட் மாயனை பொறுத்தவரையும். இந்தியாவிலேயே அதிகமான கிராஃபிக்ஸ் இந்த படம் தானே, இல்லை பாகுபலியை விட அதிகமாக? என்ன, பாகுபலியை விட கண்டென்ட் வைஸ் பார்த்தா நம்ம தானே அதிகம். இந்தியாவிலே லாங்கஸ்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோன்னே. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சது ஒரு 8 நிமிஷம் போகணும். 8 நிமிஷமே சிஜியில் பண்ணது கம்ப்ளீட்டாக. அது ஃபுல்லாகவே 3D ஆம்பியன்ஸ், கேரக்டரோட ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேப் பண்ணி 3Dயிலே பாடியெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சு பண்ணது தான். ஸோ இட்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் சீக்வன்ஸ் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அட்டம்ப்ட். அது கிராஃபிக்ஸுங்கிறது மேட்டர் இல்லை, கண்டென்ட் மேலே கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு ஜுவல் மாதிரி அப்படி தான் அட்டம் பண்ணியிருக்கோம்.